இப்ப போட்டு சாப்பிட ஏதாவது இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். $1 இதை வச்சு நான் என்ன திங்கிறது? பேசாம மரம் வெட்டுற வேலையை போய் பாடுறான். ஆனா பசி எடுத்தே செத்துருவேன். அந்த கரண்டி பசங்க இங்க இருக்க மாட்டாங்கல்ல. பேர சொன்னது வந்துட்டாங்க. லோகர் வேக் ஒழுங்கா நிறுத்து. ஹே வீக், ஏன்டா தினமும் இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப சோதிக்கிறீங்களா? நானும் மனுஷதானடா. எனக்கு திங்கிறதுக்கு எனக்கு சோறு தேவையில்லையா? இருக்கடா, அவங்கள சுட்டு பொசுக்குறேன். இது கூட சதி பண்ணுதே. பரவாயில்ல, எனக்கு இப்ப பசிக்குது, நான் கிளம்புறேன். அவன் சாப்பாட்டை பத்தி பேசினதும் எனக்கு பசிக்குதுடா தம்பி. டே அண்ணா, வாடா நம்மளும் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரிடா, வா போலாம். வீட்டுக்கு வந்தாதானாப்பா நிம்மதியா இருக்கு. சாப்பிட ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க ஒரு காயின் கலெக்டரா? அப்படியா இருந்தீங்கன்னா பழங்கால காயினுக்கெல்லாம் இப்ப மதிப்புகள் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க டிவில பாக்குற இந்த ஒரு நாணயம் இருக்கே, இது 98ல உருவாக்குனது. ஆனா இப்ப இதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா $10,000. நெசமாவா? அந்த மாதிரி ஒரு காயின் நான் வச்சிருக்கனே. எங்க வச்சிருந்தேன்? ஆமாப்பா, அந்த மாதிரி ஒரு காயினை கண்டிப்பா நான் என்னோட பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். சூப்பரா ஜாக்பாட் தான் அடிச்சிருக்குது. ஆமா, அந்த காயினை நான் என் பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். ஐயோ, கொஞ்சம் இரு. அதான பார்த்தேன், அதை திரும்ப எடுத்தாகணும். வாடா ஃபெபியனு, ஸ்பெஷலான ஒரு மிஷன் இருக்கு, அதை போய் நாம முடிச்சுட்டு வரலாம். சரியா? அந்த காயின் இங்கிட்ட எங்கடாவது இருக்குதான்னு நல்லா தேடி பாடுறா. சரியா? என்ன இப்படி உதறுது? ஹெல்ப் பண்ண ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஸ்பூனா? இது எதுக்கு? இது கேனு. தாகரடாப்பா, வேண்டாம் வேண்டாம், இது எல்லாமே வேஸ்ட் தானே. மேக்னெட்டு கொஞ்சம் இரு, அப்படி போடு. இந்த மேக்னெட்டை வச்சு தேடினா தன்னால அந்த காயினி கிடைச்சிட போகுது. என்னை விட புத்திசாலிங்க இங்க யாராவது இருக்க முடியுமாடா ஃபெபீனு? ஒழுங்கா நின்று இழுக்காத. அச்சோ, தண்டமானம் இல்ல. என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியல, வந்து ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்றான். நாம தான் ஏதாச்சும் பண்ணணும் போல. Just miss it. Ai, Fabian! நடடா, நடந்துகிட்டே இரு. இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நடைய கட்டு. அடே தம்பி, என்னடா நீ தான் எனக்கு இன்னைக்கு உதவணும். நீ மட்டும் அந்த காயினை கண்டுபிடிச்சதுனா உனக்கு நான் மீன் தரேன். சரி, நான் உனக்கு வேற தரேன். என் மேல இருக்கிற வாசனையை மோந்து பார்த்தனா அந்த காயினை உன்னால கண்டுபிடிக்க முடியும். மோந்து பாடுறா, வந்து மோந்து பாரு. அட வாடா தம்பி, மோந்து பாடுறா. அப்படி போடு. ரைட்டு விடுறா தங்கம், நான் இங்க இருந்தே தேடி பார்த்துக்கிறேன். கிடைச்சிடுச்சு. ஆஹா, இதான் இருக்கு. எடுது. அடே,
காயின் எங்க இருக்கு? அந்த $10,000 எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த சுவையான டர்னப் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுவைச்சு சாப்பிட போறேன். இவனுக்கு வேற வேலை இல்ல. என் காயினு சீக்கிரமா போலாமா? ஆகா, இன்னொரு டர்னப் இருக்கு. நல்ல வேலை கிடைச்சிடுச்சு. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்கு மேல. ஏய், அதுல கைய வச்சா அவ்வளவுதான், உன் கதையை முடிச்சிருவேன். நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க. நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. அந்த மோசமானவன் அழிச்சிருங்க. ஆமா, அழிச்சிருங்க. இப்போ அந்த ஃபன்ன பாருங்க. ஒடே விக்கு அடிவாங்க. நீ ரெடியா இருக்கியோ? கொஞ்சம் தள்ளு டீக்கி. இல்ல இல்ல இல்ல, என் காயின் எடுக்க தான் நான் வந்தேன். திரும்ப எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேனா? ஏன்டா விக்கு இந்த மாதிரி பண்ற? ஐயோ, யோசிரா விக்கு, யோசிரா. அதேதான். டபுள் தம்பி, இது அண்ணனை மறந்துட்டியாடா? நான் உங்களை எதுவுமே பண்றதுக்காக வரலடா தம்பி. அந்த குள்ளவாடு சொன்னதை நம்பிட்டியாடா? இல்லடா தம்பி, நான் சத்தியமா இன்னைக்கு இது மரத்தை வெட்டுறதுக்காகலாம் வரல. நான் இங்க வந்தது வேற வேலைக்கு. நான் அந்த டேர்னப்புக்காக தான் இங்க வந்தேன். நீ அதை கொடுத்தனா நான் உனக்கு நிறைய டேர்னப்ப தரேன். நிஜமாவா? நிறையவா? ஆஹா, இங்க பாரு, இந்த விக்கி இப்ப என்ன கேம் விளையாடுறேன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒண்ணுக்கு பதிலா நிறைய கிடைக்குது. அப்புறம் என்ன விக், இந்த டீலுக்கு ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இதுக்கு கைமாறா எங்களுக்கு 100 டர்னப்ஸ் தேவை. அவ்வளவுதானப்பா, கொடுத்துட்டா போச்சு. கொஞ்சம் இரு, நான் யோசிச்சு என் பதில சொல்றேன். இன்னொரு விஷயம், இங்க பாரு, அப்படியே கையோட 100 ஆப்பிள்ஸ், 100 பேரிக்காய், 100 வாழைப்பழங்களையும் கொண்டு வரணும். அப்புறம் ஒரு அணிய வேணும். ஏன்டா இவ்வளவுத்தையும் கொண்டு வர்றதுக்கு என்னால எப்படிடா முடியும்? அது ஏன் பிரச்சனை இல்ல. வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா வீடு. சரி பரவாயில்ல, விடுறான். $10,000 கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்டா. ரைட், விடுங்கப்பா, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கல்லப்பா, நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். அடே, அந்த டேர்னப் தரேன்னு சொன்னீங்களே, எங்கடா அது? கொடுக்கடாத. நீங்க சொன்ன மாதிரி அந்த டேர்னப் மட்டும் இப்ப என்கிட்ட தரல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அடே, சொன்னதை மீறீங்க பாத்தீங்களாடா? இங்க கொஞ்சம் கவனிக்கடா. உங்களை போய் நம்மள பாருங்கடா, என்ன சொல்லணும்? இப்பவே போய் நான் அந்த $10,000 வாங்கிட்டு வந்துடுறேன். காயின் எங்க போச்சு? என் காயின் அங்கல்ல இருக்கு. இந்த குரங்குக்கு அது எப்படி கிடைச்சது? இந்த கிரீடம் நல்லா இருக்கே, உனக்காக பண்ண மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, எனக்காக பண்ணுது. எனக்காகவே பண்ணுது தானே. அதுக்கு நான் உனக்கு வேற ஏதாச்சும் தரணுமா? என்னது? என்னோட அழகான க்ரௌன் வேணுமா? ஆமாப்பா, ஆமா, எனக்கு அதுதான் வேணும். வாய்ப்பு இல்ல ராஜா, இது எக்காரணம் கொண்டு உனக்கு தரவே மாட்டேன். பாபு, அடே, கொஞ்சம் நில்றா. அடே, இங்க பாருடா. சொன்னாலா கேட்க மாட்டல. என்ன பண்ற நீ? என்கிட்ட என்ன திருட பாக்குற? சொல்லுடா. என்னுடைய உச்சக்கட்ட தண்டனையில இருந்து அவன் தப்பிச்சுட்டான். இல்லன்னா அவ்வளவுதான். காயினு கிடைச்சிடுச்சு. இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். $10,000. என் வாழ்க்கை இப்ப மாற போகுது. இதுக்கப்புறம் சந்தோஷம் தான். இந்த பாஸ் ஒருத்தன் வேற வேலை இல்லாம போன் பண்ணுவான். ஹலோ, நான் தான் விக்கு. லாகர் விக், இந்த மாசம் வர வேண்டிய மரங்கள் இன்னும் வரவே இல்ல. நீ அனுப்பலாம், உன் வேலையை தூக்கிடுவேன். முதல்ல நீ வாயை மூடு. எதுக்கு யூஸ் இல்ல? எந்த வேலை ஓவரா கத்திட்டே இல்ல. என்ன எதிர்த்து பேசுறியா? உனக்கு இந்த வேலை வேணாமா? வேலை அத நீயே வச்சுக்கய்யா. எனக்கு இனி இந்த வேலை தேவை இல்ல. இதையே என்னோட ரெசிக்னேஷனான நீ வச்சுக்க. லாகர் விக், இதுக்கு மேல நீ என்கிட்ட வேலை பார்க்க முடியாது. இப்போதான்டாப்பா நிம்மதியா இருக்கு. ஓகேடா விக்கு. சரி, அந்த காயின் எங்க இருக்கு ஒரு தடவை பாத்துருவோம். இதுக்கு மேல இருந்து நான் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன். என்ன இது அழுக்கா இருக்கு? என்னடா இது? இந்த காயின் உருவாக்குறது 1999. எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கு?